இயேசுகிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்கங்க. இவ விபச்சாரி, விபச்சாரம் செஞ்சா கையும் மெய்யுமா இவ வந்து அகப்பட்டா அப்படின்னு கையில கல்லு பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சுத்தி நிக்கிறாங்க. அவ்வளவு அவமானம், அசிங்கம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இவங்க அவங்க எல்லாரும் நம்ம வந்து தரைக்குறைவா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏசு அந்த பெண்ணை விபச்சாரின்னு தன் வாயால் அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? அந்த பெண்ணுக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்குறாருங்க. அந்த வாய்ப்பின் மூலமா அந்த பெண் தன்னை உருவாக்குறதுக்கும் மாற்றிக்கொள்றதுக்கும் வேகம், முயற்சி, ஜெபம் எல்லாத்துலேயுமே தன்னை மதிப்புமிக்க ஒரு பெண்ணா வர்றதுக்கு இயேசு மீண்டும் ஒரு வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாருங்க. இந்த மனுஷங்களை மாதிரி நீ இப்படி செஞ்சிட்ட, கை நீட்டி குற்றம் சாட்டி நீ இதை பண்ணிட்ட, இதோட அவ்வளோதான் உனக்கு அழிவு, உனக்கு வந்து தண்டனை, உனக்கு இதுலேருந்து விடுதலையே கிடையாது அப்படின்னு கை நீட்டுறாங்க எல்லாருமே. ஏசு அந்த மாதிரி பண்ணலங்க, வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் எத்தனை போராட்டங்கள், எவ்வளவோ அவமான மத்தியில் என்னென்னமோ நடந்திருக்கலாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, மற்றவங்க, இவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க? இதோட நம்ம வாழவே முடியாதா? கிடையாதுங்க. வாழ்க்கை இருக்குது. மனுஷங்க என்ன வேணால் நினச்சிட்டு போடுங்க, அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டணும். நாங்கள் அதை இயேசு மறுபடியும் வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவர்கிட்ட வந்து செய்ததெல்லாம் முறையிட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவர்கிட்ட தன்னை புதுப்பித்து புது வாழ்க்கையை தொடருங்க.